வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர். அதாவது கடவுள் ரசிகர்லாம் இல்லை, தலை ரசிகர் தான் இங்கே. விராட் கோலி எல்லாம் இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க போகிறோம். கோலி போலி எல்லாம் தோனி இருக்குல்ல, சிஎஸ்கே தான் ஜெயிப்பா. கேகேஆர் பிகாஸ் இட் ஹேஸ் ஷாருக் கான். இது எங்க அப்பாவோட ஷர்ட், ஃபர்ஸ்ட் ஐபிஎல் அப்ப வாங்கினது. இப்போ நான் எங்க அப்பாவோட ஷர்ட்டை போட்டு வந்துருக்கேன். விராட் கோலி நல்லா ஆடினா போதும் ப்ரோ, சென்னை கப் ஜெயிக்கட்டும். And one and only for Dhoni always. தலை தோனிக்காக தான் எப்பவுமே. தலை தோனி மாஸ், தோனி மாஸ். இன்னைக்கு வந்து ஆர்சிபி கண்டிப்பாக ஜெயிக்க போகிறோம். ஆனாக்கா ரொம்ப பவரில் இருக்காங்க, ஃபுல் மூடில் இருக்காங்க விராட் கோலி எல்லாம். இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க போகிறோம். அவங்க என்ன பண்ணாலும் நம்ம தலை இருந்தால் நம்ம தான் ஜெயிப்போம். ஜெயிக்கிறோம் ப்ரோ, இந்த சீசன் நாங்க தான். வின்னர்ஸ் ஆர்சிபி. ஈஸியாக கப் சொல்லுவாங்க, ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டாங்க. தெரியும், சிஎஸ்கே ஜெயிப்பாங்க, கவலைப்படாதீங்க. சிஎஸ்கே தான் எப்பவுமே சிஎஸ்கே தான் வின் பண்ண போறாங்க. கோலி போலி எல்லாம் தோனி இருக்குல்ல, சிஎஸ்கே தான் ஜெயிப்பா. சென்னை களத்துக்குள்ளே வந்தாலே ஜெயிச்ச மாதிரி தான். அதாவது கடவுள் ரசிகர்லாம் இல்லை, தலை ரசிகர் தான் இங்கே. குட் பேர், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பார்க்குற வந்திருக்கோம். சந்தோஷம், வெயிட் பண்ணுறோம். நான் சிஎஸ்கே தான் வின் அதை வின் பண்ணுறேன், அதே சப்போர்ட் பண்ணுவேன். I also like to win the CSK should win. சிஎஸ்கே உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? தோனி. மாசம் ஸ்டைலிஷாக இருக்கு. சென்னை நம்ம ஹோட்டல் சிஎஸ்கேக்கு பிரச்சனைனாலே ஆர்சிபி தானே, வேறு யாருமே கிடையாது. தோனியை பார்க்காம தூங்க கூட மாட்டோம். ஒரு வாரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் மும்பை ஃபேன், அதாங்க வெயிட்டு. பிறந்த மண்ணுக்காக வந்திருக்கிறேன். இல்லை கண்டிப்பாக வந்து அது ப்ரெடிக்டே பண்ண முடியாது. கண்டிப்பாக நெயில் பைட்டராக தான் இருக்கும், லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போகும். தோனி ரெய்னா இல்லை, இப்போ விராட் கோலி பார்க்க வந்திருக்கோம். விராட் கோலி பார்த்தோம் ப்ரோ, இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் அப்போ பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்கோம். விராட் கோலி நல்லா ஆடினா போதும் ப்ரோ, சென்னை கப் ஜெயிக்கட்டும். 20 ஓவர்ஸில் ஒரு 200 மேலே எடுப்பாங்க. சரி, உனக்கு யார் பிடிக்கும் சென்னையில்? தோனி ரெய்னா. ரெய்னா ஏன், எதனால பிடிக்கும்? அப்படியே மூவ் பண்ணிட்டு பாருங்க. ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் ஐபிஎல்ல. சூப்பர். யார் இந்த யார் கப் வாங்குவா? சிஎஸ்கே தான். சிஎஸ்கே பற்றி என்ன சொல்லலாம், நிறையா சொல்லலாம். செகண்ட் பேட்டிங் எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா தோனியோட ஃபினிஷிங் பார்க்கலாம், இவ்வளோ காசு கொடுத்து வரோம். தோனியோட ஃபினிஷிங் பார்க்குறது ஒரு தனி அது ஒரு அனுபவம். ஃபஸ்ட் டைம் நான் ரொம்ப எக்ஸைட்டட், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. பார்த்தோன்னே ரொம்ப கத்தணும். நான் பார்த்தோடே தொண்டை வார்த்தை கத்தணும். ஸ்பெயின் 1 year வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் லாஸ்ட் டைம். பட் அந்த அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனால் வர முடியல. ஸோ he was waiting for almost a year. Now we got a chance here. ஆர்சிபி ஜெயிச்சா நல்லா இருக்கும். ஐ எம் ஆர்சிபி ஃபேன். ஆர்சிபில உனக்கு யார், எந்த பிளேயர் ரொம்ப பிடிக்கும்? விராட் கோலி. ஏன்னா அவர் தான் வந்து நல்ல பிளேயர், தோனியோட நல்ல பிளேயர். 180 to 200 would be a competitive one. So let's see. தோனி ரொம்ப பிடிக்கும். இந்த மேட்ச் யார் ஜெயிப்பா? சிஎஸ்கே. தொண்டை கிளியர்களுக்கு கத்துவேன். இந்த மேட்ச் யார் ஜெயிப்பா? சிஎஸ்கே தான். கண்டிப்பாக சிஎஸ்கே. சரி, இந்த வருஷம் ஐபிஎல் வந்து யார் பெரிய காம்படிஷனாக இருப்பாங்க? மும்பை அண்ட் ஆர்சிபி. சிஎஸ்கே தான் ஜெயிக்க ப்ரோ, சிஎஸ்கே தான் ஜெயிக்க ப்ரோ. யாருமே காம்படிஷன் இல்லை ப்ரோ. ரொம்ப கஷ்டப்பட்டு தொங்கி எல்லார்ட்டையும் கேட்டு, இங்கே கேட்டு அங்கே கேட்டு, ஃபர்ஸ்ட் மேட்ச் வேற 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்து தானே ஆகணும். தோனி ரெய்னா. சரி, தோனி ரெய்னா பார்க்க போறீங்க, எப்படி கத்துவீங்க? இதெல்லாம் குரல் ஏற்கனவே டேமேஜ் தான் இருக்கு, அங்கே வச்சு பார்த்துக்கோங்க. யார் எந்த பிளேயரை மிஸ் பண்ணுறீங்க? அஸ்வின். ஐயோ, அவரை நம்பி அஸ்வின் இருக்காரு, பார்த்துக்கலாம்னு விட்டுலாம். இப்போ முடியலங்க. இப்போ யாராவது ரீப்ளேஸ்மெண்ட் நல்லா பார்க்கணும். அஸ்வின்னா ஒரு மெயின் லாஸ். பட் மற்றபடி ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டாங்க. கோர் டீம்லாம் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அது நான் எங்க சொல்லுவோம், அப்போ எந்தங்க நல்லா ஃபீல் பண்ணுறோம். டிக்கெட் கிடைச்சதே பெருசு. ஃப்ரெண்ட்ஸு ஒரு பையன் குஜராத்லேருந்து வந்திருக்கான், ஆந்திராலேருந்து வந்திருக்கான். நாங்கள் 2 பேரும் லோக்கல் தான். Special game we are for MS Dhoni and we are like CSK is the emotion. We are following CSK from last 10 years and like the way we saw the comeback last year, we are pretty much excited this time also. And yeah, Watching in Chepauk is a dream come true for us. We have traveled all night and came here. Good to see how CSK worth us to visit here. Thank you. Dew will be there, so chasing will be the good option for today. And let's see, CSK will chase it today, definitely. ஈசால கப்பு நம்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 10 வருஷம் ஆச்சு. அது என்னன்னாலும் வாங்க மாட்டானுங்க. அது நாங்களும் பெங்களூர்லேருந்து வந்துடுவாங்களா, இருந்தாலும் வாங்கவே மாட்டாங்க. ஆனால் சச்சினுக்கு அடுத்து நான் விராட் கோலின்றதால ஆர்சிபியோட சப்போர்ட். கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்கணும். We have to win it. மான பிரச்சனை. டெஃபினட்டாக எக்ஸ்பெக்டிங் அ பிக் மேட்ச். லாஸ்ட் பால் என்கவுண்டர் ஆஸ் யூஷுவல் ஃபார் சிஎஸ்கே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலை வராரு அகைன் பேக் இன் சென்னை. வெரி ஹாப்பி. கண்டிப்பாக டோனிக்காக தான் மேட்ச் பார்க்க வந்திருக்கோம். கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங் தான். அதுதான் பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும், விளையாடுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இந்த வருஷம் வந்து யார் சென்னைக்கு ரொம்ப காம்படிஷனாக இருப்பாங்க?
கண்டிப்பாக ஆப்வியஸ்லி மும்பை இந்தியன்ஸ் மட்டும்தான் எல்லா வருஷமும் சரி. ஏன்னா நமக்கு நம்ம பிளேயர்ஸுக்கு ஏற்ற மாரி ஆப்போனண்ட் கரெக்டாக இருக்கணும். அப்படி பார்த்தா அது எல்லாமே பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் தான். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். 1 இயர் வெயிட் பண்ணதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். தலை தோனியை பார்க்கறதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் தான் வின் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். கப்பு நம்ம தான், சிஎஸ்கே தான். கப்பு நம்ம தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி சென்னை விட அதுக்காக பெங்களூர்லேருந்து 80 பேர் வந்திருக்காங்க எல்லாம் சேர்ந்து. ஸோ நம்ம ஃபேன் குரூப் ஆல்ரெடி இருக்குது. RCB, we are all here for cheering RCB and CSK match. We hope அடிக்கிறாங்க, மேட்ச் ஜெயிக்கிறோம், தட்டுறோம், தோனி அடிக்கிற தலை அடிக்கிறார். சிஎஸ்கே அண்ட் எம்ஐயோட மேட்ச் வந்து மோர் ஆர்லெஸ் லைக் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் ரொம்பவே வெயிட் பண்ணுறேன் ஆக்சுவலாக. சென்னையில் வந்து தோனி இல்லாமல் ரெய்னா இல்லாமல் வேறு யார் பிடிக்கும்? இந்த தடவை யாரை எடுத்துருக்கலாம், யாரை மிஸ் பண்ணுறாங்க? பிராவோ வேணும், பிராவோ வேணும். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா போன வருஷம் கூட ஒரே ஒரு மேட்ச் தான் நடந்துச்சு. ஸோ இந்த வருஷம் எல்லா மேட்சும் இங்கே தான் நடக்க போகுது. ஸோ செம்ம எக்ஸைட்டடாக இருக்கும். சரி, இந்த வருஷம் சென்னைக்கு வந்து யார் ரொம்ப காம்படிஷனாக இருப்பாங்க? இந்த டீம் பஞ்சாப் அப்புறம் RCB. 10 வருஷமாக சிஎஸ்கே ஃபேன்ஸ். நான் எங்கள் அப்பாவும் சிஎஸ்கே ஃபேன்ஸு. இது எங்கள் அப்பாவோட ஷர்ட்டு. ஃபஸ்ட்டு IPL அப்போ வாங்கினது. இப்போ நான் எங்கள் அப்பாவோட ஷர்ட்டை போட்டு வந்துருக்கேன். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச் நானும் என் ஃப்ரெண்டு ஸ்டேடியத்தில் பார்க்க போகிறோம். சிஎஸ்கே எப்படி வின் பண்ணுன்னு நினைக்கிறோம். கத்துமாப்பில் இந்த டைம் சாம்பியன் தான் தலை. யார் சென்னை காம்படிஷனாக இருப்பாங்க? தலை சென்னைக்கு காம்படிஷனுக்கு ஒருத்தி எம்ஐ மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. எல்லாம் சும்மா RCB PCB மாங்க எல்லாம் தனியாக போக சொல்லுங்க எல்லாத்தையும். First match of CSK. So yeah, I'm definitely supporting CSK a lot. Yeah, definitely CSK. For CSK. சரி, இப்போ இந்த வருஷம் வந்து சென்னைக்கு யார் ரொம்ப காம்படிஷனாக இருப்பாங்க? இந்த டீம் Chennai and RCB and Kohli and Dhoni. Yeah. இது கன்ஃபார்மா தெரியும். நாம தான் வின் பண்ணுவோம். நம்ம இங்க தான் விளையாடுறோம், ஃபைனல்ஸ் விளையாடுறோம். சிஎஸ்கே தோனி நம்ம எக்ஸைட்டடாக இருக்கும். சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுறோம். எங்கள் தலை தோனி, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். எப்படியும் பெங்களூர் தோத்துரும். செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ப்ரோ. இந்த வருஷம் வந்து சென்னைக்கு யார் ரொம்ப காம்படிஷனாக இருப்பாங்க? இந்த டீம் ப்ரோ இந்த வாட்டி மும்பைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. எங்கள் தலை யுவராஜ்லாம் வந்திருக்காரு. இருந்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம். சென்னை ப்ரோ, சிஎஸ்கே. செம்மையாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கேம் இன் சிஎஸ்கே சேப்பாக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தோனி ரெய்னா சென்னை டீமை பார்க்க போறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மச் எனர்ஜெட்டிக், லெட்ஸ் கோ. லாஸ்ட் இயரே பார்க்க முடியல. இந்த வருஷம் பார்க்க மரண வெயிட்டிங்கில் இருக்கோம். சிஎஸ்கே RCB என்கவுண்டர் வேறு. நம்ம தலை தான் இன்றைக்கி அடிக்க போகிறாரு. இன்னைக்கு நம்ம கப்பு நம்ம தான். பவுலிங் மட்டும் கொஞ்சம் வீக்கு தான். அதில் மட்டும் இது பண்ணிட்டா இந்த வாட்டி கப்பு நம்மளுக்கு அடிச்சிடும். சூப்பராக இருக்குது, செம்ம ஃபீல். தோனி தலை அப்படின்னாலே பயங்கர பவர். அண்ட் கோலி அண்ட் தோனி ஒரே இடத்துல பார்க்கறது, அது சென்னையில் ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. சிஎஸ்கே கண்டிப்பாக சென்னை தான் ஜெயிக்கும். வரதே தோனி பார்க்க மட்டும் தான். வேறு எதுவுமே இல்லை. தலை தோனி திரும்பி 3 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு திரும்பி சென்னைக்கு. ஃபஸ்ட்டு மேட்ச் வேறு திரும்பி எங்களுக்கு. இதோட வருஷம் விராட் கோலி நேஷனல் கேப்டன் வந்திருக்காரு. இது ஒரு சந்தோஷமான ஃபீலிங்கு. திரும்பி 1 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. 8 மேட்சுமே இங்கே நடக்கணும். செமிஃபைனல் சேர்த்து நடந்தால் சந்தோஷமான விஷயம் வரதுமே இருக்காது எங்களுக்கு. சூப்பர் 2 ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஸ்ரேயா ஐயர்னு சொல்லிட்டு சரியான T20 பிளேயர் இருக்காரு. அது போக நம்ம குட்டி தோனி இருக்காரு, அவர் இருக்காரு. அது போக கோலி முன்ரோன்னு சொல்லிட்டு நியூசிலாந்து பிளேயர் ஒரு செம்ம T20 பேட்ஸ்மேன், அவரும் அந்த டீமில் இருக்காரு. அது போக சூப்பர் பவுலர் ட்ரெண்ட் பவுலர் இருக்காரு. செம்ம காம்படிஷன். டெல்லி தான் கொடுக்க போகுது நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே தான் வின்னு. கப்பே நம்மளுக்கு தான் 100%. I feel good. Yeah, we feel very excited and we're very sure that CSK is going to win. CSK வந்து எந்த டீம் காம்படிஷனாக இருப்பாங்க? Mumbai Indians. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் இங்கே சுற்றியும். RCB ஒரு 2 பேர் தான் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க. கண்ணில் பார்த்தாலும் செம தெரியல. பாரு, திருப்பி பாருங்க, ஒரு சைடு இல்லை, ஒன்லி சிஎஸ்கே. We're feeling so excited that we are here for the Chennai's first match. ரொம்ப எக்ஸைட்டட் இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் RCB க்கு சென்னைக்கு யார் ஜெயிப்பா? Obviously Chennai. Chennai Dhoni da. Target I can't decide. I'm feeling that Chennai might lose over here right now. KKR. Why? Because it has Shah Rukh Khan. He's not playing but it's okay. எப்படி ஃபீல் பண்ணுறோமா? அப்படியே டெரிஃபைடு ப்ரோ. ரோரிங், வெயிட்டிங் ஃபார் த ரோர் ஆஃப் தி சிஎஸ்கே. இன்னைக்கு கூட சரி, வெற்றியோ தோல்வியோ வேட என்ஜாய் த மேட்ச், அவ்வளோதான். என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக தெரியா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு மாசா காட்டணும். கண்டிப்பா நோ டவுட் சிஎஸ்கே தான் ஜெயிக்கிறோம், கப்பை தூக்குறோம். எனக்கு அந்த பிளேயர்ஸ் பற்றி அவ்வளோவா தெரியாது. இந்த கூட்டத்தில் வந்து எல்லாரையும் அந்த மேட்ச் பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். CSK RCB எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ப்ரோ எப்படியோ சிஎஸ்கே தான் ஜெயிக்க போகுது. இங்கே ஒருத்தன் வந்திருக்கான் RCB சப்போர்ட் பண்ண. கண்டிப்பாக ஒரு வருஷம் இந்த மாதிரி தான் அடி வாங்கிட்டு போகிறாங்க. இந்த வருஷம் கன்ஃபார்மாக அடி வாங்கிட்டு தான் போவாங்க. சிஎஸ்கேக்கெலாம் காம்படிஷன்லாம் இல்லை ப்ரோ. சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான் இந்த வாட்டி கப்பு. புரியுதா? தலையை பார்க்குறக்காண்டி நாங்களாம் மரண வெயிட்டிங். பயங்கர வெயிட்டிங் இருக்குது.
கன்ஃபார்மா தலை தான். போன டைம் கப்பு ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னாங்க, அந்த டைம் அதே தான் சொல்லுவாங்க, நம்ம தான் ஜெயிப்போம். இந்த அட்டாக் நடந்தனால வந்து அந்த ப்ரிலிமினரி அந்த செலிப்ரேஷன் கூட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல வரவேற்பு. நானும் என் ஒய்ஃபும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் அது பார்க்குறதுக்கு. ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட். தேங்க்ஸ். சென்னைக்கு வந்து இந்த வாட்டி கிடையாது ப்ரோ, காம்படிஷனுக்கு ஆளே இல்லை ப்ரோ. அப்படின்னு பார்த்தா காம்படிஷன் தான் மும்பை வேணால் வருவாங்க. ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. ரொம்ப வருஷம் அப்புறமா வந்துட்டு சென்னையில் மேட்ச் நடக்குது. லாஸ்ட் டைம் கூட டோர்னமெண்ட்டில் சென்னையில் மேட்ச் ஷிஃப்ட் பண்ணாங்க. இந்த வாட்டி எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டட் இருக்காங்க. அதுக்காக தான் பார்க்குறேன்னா எல்லாமே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் ஹை டிமாண்ட் மேட்ச் அண்ட் டிக்கெட் கிடைக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேயே சண்டை பிடிச்சி தான் கிடச்சிருக்கு. ஸோ வெரி எக்ஸைட்டட். இல்லை, திஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் வாட்சிங் அ மேட்ச் இட் செல்ஃப். ஸோ சூப்பர் எக்ஸைட்டட். அது வந்து ஐ எம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ் ஈவன் நவ் ஆக்சுவலி. ஸோ ஐம் வெயிட்டிங் டு கெட் இன் சைட். ஐம் வெயிட்டிங் ஃபார் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் டு கம். நாங்கள் எல்லாரும் ஒரு கேங்காக வந்திருக்கோம். ஸோ வெரி எக்ஸைட்டட். எஸ், ஆக்சுவலி என்னன்னா ஐ ஹேவ் அ லிட்டில் பிரதர், ஹீஸ் RCB, ஸோ எம் CSK. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து செம்ம ஒரு மாதிரி ரைவல்ரி மாதிரி இருக்கோம். ஸோ வீட்டில் இருந்தே அப்படி தான் வந்திருக்கோம். ஆசம் ப்ரோ, ஆப்வியஸாக செம்மையாக ஃபீல் பண்ணுறோம். நல்லா இருக்கு. சென்னை ஆப்வியஸ்லி. நோ CSK கண்டிப்பாக 200+ போகும். அதெல்லாம் பாசிபிளே இல்லை ப்ரோ. என்ன டார்கெட் கொடுத்தாலும் சேஸ் பண்ணிடுவோம். நம்ம வாயிலே வட சொல்லலாம் நல்லா. சென்னைக்கு காம்படிஷன் அவங்களே தான் ப்ரோ திரும்பி பிறந்து வரணும். சூப்பராக இருக்கு. ஆமாம், இல்லை டிவியில் பார்த்துருப்பேன், இதில் போய். ஆமாம் ஆமாம், சென்னையில் தோனி தான் ஆப்வியஸ்லி.